హరే కృష్ణ பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் செல்ல குருதேவ் பாகவதம் 9வது ஸ்கந்தம் ராமச்சரிதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தசரதன் சோகமா இருக்கிற கட்டம். மனைவி பேச்ச கேட்டு தட்ட முடியாம என்னுடைய ராமனை காட்டுக்கு அனுப்பினேனே, அப்பவும் ராமன் என் பாதங்களை வணங்கி தந்தையே தைரியமா இருங்க, 14 ஆண்டுகள்ல வந்துருவேன் அப்படின்னு சொன்னானே. ராமனை மாதிரி பிள்ளைக்கு நான் தந்தையா இருக்க லாயக்கே இல்லாதவன். இப்படியெல்லாம் தசரதன் ராமநாமங்களையே சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்கிறார். என்ன ராமன்ட்ட கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறார். சுமந்திரர், மகாராஜா நீங்க சத்தியசந்தர், வாக்க காப்பாத்துறவங்க, பெரிய பெரிய ரிஷிகளோட சத்சங்கத்துல ஈடுபட்டவங்க, சோகத்தை கைவிடுங்க, நீங்க தைரியமா இருந்தா தானே நல்லது. நீங்க இழந்துட்டா நாங்க என்ன பண்றது? 14 வருஷம் எனக்கு 14 நொடிகள் ஆட்டோன்னு ராமன் சொல்லியிருக்கிறார். அதனால நடந்ததுகளை கொஞ்சம் தாங்கிக்கங்க அப்படிங்கிறார். தசரதன் சொல்றார், என் உயிர் தத்தளிக்குது, உள்ளம் துக்கத்தால குமுறுதுன்னு சொல்ல அவரது வேதனையை பார்த்த கௌசல்யா, சுமித்ரா அவங்களும் அழுறாங்க. அரண்மனை சோக கடலா இருக்கு. அயோத்தியே துயரம் தாங்காம இருக்கு. பகவானுடைய பிரிவை உணர்ந்து வேதனைப்படாத ஜீவன் வைஷ்ணவனா இருக்க முடியாது. அனாதி காலமா உலக சக்கரத்திலே சுழன்றபடி இருக்கிறது ஜீவன். உலகத்தை கட்டி அணைச்சபடி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆன்மீக உலகுக்கு எதிரானது பௌதிக வாழ்வு. இறைவனை நோக்கி திரும்பினா, அவருடைய ஆலிங்கனத்தை விரும்பினா, அவர் நம்ம ஜெகநாதராட்டம் கட்டி தழுவுறார். அதற்கேற்ப திரும்பி பார்க்கறது, செயல்படுறது பக்தி. பகவான் மீதான பிரிவு உணர்ச்சி வேதனை பக்தியின் போது ஆனந்தமாக மாறுது. தசரதன் கௌசல்யா கிட்ட, தேவி என் உயிர் பறவை சீக்கிரமா கிளம்ப தயாராகிட்டு இருக்கு. எனக்கு பால்யத்துல சரவணன் என்பவன் ஒரு சாபம் தந்ததாக ஒரு கதை உண்டு, ஒரு சம்பவம் இருக்கு. நான் இளவரசனா இருந்தபோது சப்தவேதிங்கிற பானத்தை போடும் வில்வித்தையை கத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் சரையு நதிக்கரையில காட்டு விலங்குகளை வேட்டையாடிக்கிட்டு இருந்தேன். பொழுது சாயிற நேரம் நீர் குடிக்கிறதுக்கு மிருகங்கள் வரும். அப்போ குடத்துல ஒருத்தன் தண்ணீர் நிரப்பிய ஓசை, முரட்டு யானைதான் தண்ணீர் குடிக்கிறது போல நினைச்சிட்டு அந்த சப்தத்தை இலக்காக வச்சு பானத்தை எய்தேன், அம்பு விடுறேன். அதுல அந்த மனிதன் அடிபட்டு அவல குரல் கொடுக்கறத கேட்டு எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டு. நான் போய் பார்த்தா அங்க அவன் தண்ணீர் மொண்டுகிட்டு இருக்கிறான். நான் என்ன குற்றம் செய்தேன், என் மேல எதுக்கு அம்பு போட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு வேதனையோட சொன்னான். என் மரணத்துக்கு பிறகு கண் பார்வை இல்லாத என்னுடைய தாய் தந்தை யார் கவனிப்பாங்க? அவங்க எப்படி உயிர் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி அவன் புலம்புனான். அப்ப கிட்ட வந்ததும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு தபஸ்வியை தாக்கி இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. தாய் தந்தைக்கு தண்ணீர் கொண்டு வர்றதுக்காக இங்க தயாராகிட்டு இருக்கிற போது அம்ப போட்டிருக்கீங்க. இப்போ அவங்க தாகத்தோட இருப்பாங்க, என்ன ஆவலோட எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. நீங்க முதல்ல அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வருத்தப்படாத விதமா நடந்ததை எடுத்து சொல்லுங்க. இதனால உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம்லாம் வராது. ஏன்னா நான் சூத்திர தாய்க்கும் வைசிய தந்தைக்கும் பிறந்தவன் இப்படின்னு சொல்லி உயிரை விட்டான். அதன்படி நான் முதல்ல, அதாவது தசரதன் சொல்ற விஷயம், நான் முதல்ல அந்த வயதான பெற்றோருக்கு தண்ணீர் தந்துட்டு நடந்ததுகளை சொன்னேன். அவங்க பிராமணர்கள் கிடையாது, இருந்தாலும் தவ வாழ்க்கை வாழ்ந்தவங்க அந்த 3 பேருமே. அவங்க மகனை பிரிந்த துயரத்துல அழுதுகிட்டே என் கண் முன்னாடியே இறந்துட்டாங்க. அந்த வேதனையிலே தாயும் தந்தையும் இறந்தாங்க. இறக்கும்போது புத்திர சோகம் எங்களை வாட்டுது, அது எங்களை இனிமே வாழ அனுமதிக்காது அப்படின்னு சொல்லி உயிரை விட்டாங்க. அவங்களுக்கு நான் தான் இறுதி கடன் செய்தேன். அந்த கர்மா தான் எனக்கு இப்போ வந்திருக்கு. இப்போ நான் புத்திர சோகத்தால உடலையும் உயிரையும் வெறுத்தபடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லிக்கிட்டு ஏ ராமா ராமான்னு சொல்லியே உயிரை விடுறார்.
உலகத்துல பல உறவுகள் இருக்கு. எல்லாம் பொய் தான். தாய், தந்தை, பிள்ளை, மனைவி, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை உறவுகள் ரொம்ப நீண்ட அளவுல இருக்கு. ஆனா அனைத்துமே முழுமையற்றது. நிஜம் கிடையாது. கர்மா படி அதுக்கெல்லாம் அமையுது. கடவுள்கள் கூட இருக்கிற சம்பந்தம் மட்டும் தான் உண்மையானது, சனாதனமானது. ஒவ்வொரு நதிக்கும் தனித்தனி பாதை இருக்கு. ஆனா நதிகளின் லட்சியம் கடல அடையிறது. பரமாத்மா மாதிரி அது. பரமாத்ம தத்துவம் பொதுவானது. ஆனா வண்ண கண்ணாடிக்கு ஏற்ப ஒரே தீபம் வண்ண கண்ணாடிக்கு ஏற்ப பல வண்ண வடிவத்துல தெரியிற மாதிரி, ஒரே பரமாத்மா பல வடிவங்கள நமக்காக ஏத்துக்கிறார். அதுல தீபம் மட்டும் தான் சத்தியம், உண்மை. வண்ணங்கள் நம்முடைய உள்ளம். அதனால தான் பாகவத துவக்கத்திலேயே சத்தியம் பரம் தீமகி அப்படிங்கிறார் வியாசர். சனாதன தர்மத்துல பல தெய்வங்கள் உண்டு. ஆனா பரமாத்மா ஒருத்தர் தான். நாராயணர். பஞ்சபூதங்களால இந்த உடம்பு ஆயிருக்கு. 5 பூதங்களுக்கும் தனித்தனி தேவதை உண்டு. முதல்ல ஆகாயம். அதுக்கு தேவதை விஷ்ணு, வியாபித்திருப்பவர். 2வது காற்று, தாயார் லக்ஷ்மி. அவங்க தான் அதுக்கு தேவதையா இருக்காங்க. சௌகரியம் கொடுக்கிறவங்க. 3வது நெருப்பு, சூரியன். அதுக்கு தேவதை. உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமா இருக்கிறார். 4 நீர். சிவன். ஞானத்த கொடுக்கிறவர். 5வது நிலம் இருக்கு. கணேசன். தடைகள தடுக்கிறவர். ஐம்பூதத்தாலான இந்த உடம்பு உலகத்துல இந்த உடம்பு இருக்க, இது அளவுக்கு அசுத்தமான பொருள் எதுவுமே கிடையாது. இந்த அசுத்தமான ஒரு மூட இத வச்சுக்கிட்டு பகவானுக்கு சேவை பண்றதுங்கிறது சிரமம் தான். மனசால கடவுள சேரணும். நாமத்தால மனதையும் இதயத்தையும் சுத்தம் பண்ணணும். உடலால நாம பகவானுக்கு சேவை செய்யலாம். எப்பன்னா மனமும் இதயமும் சுத்தமா இருந்தா அது நல்லாருக்கும். உடம்பு லாயக்கு இல்ல அப்படின்னா கூட, பகவான் நம்மளுடைய பாவனைய பார்க்கிறாருங்கிறதுனால, பாவாத்மிக சரீரம் அப்படின்னு ஒண்ண நாம கற்பனை செய்துட்டு, மானசீகமாகவும் சேவை பண்ணணும். பிரம்ம முகூர்த்தத்துல காத்தால அதாவது 4 மணிக்கு எழுந்து, குளிச்சுட்டு சேவைகள ஆரம்பிக்கணும். சொந்த முகத்த எடுத்த உடனே போய் கண்ணாடியில பார்க்கக்கூடாது. முதல்ல பகவானுடைய திருமுகத்த பார்க்கணும். நீங்க கங்கை கரையில இல்லாட்டி கூட, மானசீகமா கங்கை கரையில இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணலாம். கங்கை குடத்துல தீர்த்தம் எடுத்துட்டு வரலாம். பகவான குளிப்பாட்டலாம். குடும்பஸ்தர்களுக்கு பிரத்யட்ச சேவையும் அவசியம். அ அவங்களுக்கு அந்த 2ம் வேணும். மானசீக சேவையும் இருக்கணும், பிரத்யட்சமும் இருக்கணும். பிரத்யட்சமா யார் சேவை பண்றாங்களோ, அவங்களுக்கு பகவான் பிரத்யட்சம் ஆவார். பைசா கையில இருக்கிறவனுக்கு, அத நல்லபடியா செலவழிக்கிற அறிவு இருந்தா ஆச்சரியம் தான். கொஞ்சம் சிரமம் அது. அ அவங்களுக்கெல்லாம் கோயில்ல தரையில உட்காருனா கூச்சமா இருக்கும். ஆனா பாபம் பண்ண கூச்சப்பட மாட்டாங்க. ஒரு சாது இருந்தார் பிருந்தாவனத்துல. அ அவருக்கு பல சீடர்கள் இருந்தாங்க. இந்த சாது எப்பவுமே மனசுல கிருஷ்ணர தம்முடைய குழந்தையாக பாவிச்சு, தன்ன நந்தனாக பாவிச்சு, மானசீகமா பூஜை செய்வார். அந்த கிருஷ்ணனோட யமுனைக்கு போவார், கொஞ்சுவார். சாப்பிடும்போதும் தான் மடியிலேயே கிருஷ்ணன உட்கார வச்சுக்குவார். இப்படிலாம் கற்பனை பண்ணுவார். வாத்சல்ய பாவனையோட ஆனந்தமாக இருந்தார். அ பகவான் சில சமயம் வாழைப்பழம் கேட்டா, கற்பனையிலே அத வாங்கி கொடுப்பார். கிருஷ்ணர் என்ன கேட்டாலும் அத வாங்கி கொடுப்பார். உலகத்துல கண்ணையா மாதிரியான அப்பாவி யாரும் கிடையாது. மனசாலான மனசுல கொடுக்கிறத கூட மகிழ்ச்சியா ஏத்துக்கிறார். அந்த சாது தம்முடைய சீடர்கள்ட்ட ஒரு முறை காசியில போயிட்டு கங்கையில நீராடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை அப்படின்னு சொல்றார். அப்ப சீடர்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சம்மதம் கொடுக்குறாங்க. இப்போ மனசுல கண்ணன் அவரு தியானிக்கும்போது, கண்ணன் சொல்றார், "பாபா நானும் வாரேன். என்ன தனியா விட்டுட்டு போயிறாத" அப்படிங்கிறார். அந்த சாது அத தடுக்கிறார். "நான் தனியா தான் போகணும்" அப்படின்னு இவரு அடம் பிடிக்க, கண்ணனும் ஆ விடுற மாரி தெர்ல. எப்படியாவது ஏமாத்தி போகலான்னு பார்த்தாலும், எப்படியாவது கண்ணனுக்கு அது தெரிஞ்சிருது. இப்படி மாற்றி மாற்றி இவரும் இழுபறியிலேயே வயசாயிருச்சு அவருக்கு. ரொம்ப முதுமையாயிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே உயிரையும் விட்டார். இப்ப சீடர்கள் அந்த உடல தகனம் பண்றதுக்கு ராமநாமம் சொல்லி மயானத்துக்கு கொண்டு போறாங்க. தீச்சடங்குகள்லாம் செய்யப்பட்டது. அப்ப அங்க தோள்ல கங்கா தீர்த்தத்தோட ஒரு 7 வயசு பையன் நின்னுட்டு இருக்கான்.
அவன் இந்த சீடர்கள்ட்ட, "நான் அவருடைய மகன் தான். அ மா மானசீக புதல்வன். எனக்கு அவருடைய அக்னி சடங்குகள செய்ய உரிமை இருக்கிறது" அப்படின்னு சொன்னான். "அத நானே செய்றேன்" அப்படின்னு சொல்லி, அந்த தந்தையுடைய இறுதி ஆசைய நிறைவேற்றுதான். இது என்னுடைய கடமைன்னு சொல்லி நிறைவேத்தினான். தந்தை கங்கா ஸ்நானம் செய்ய ஆசைப்பட்டார். ஆனா, என்னால அவர காசிக்கு கூட்டிட்டு போக முடியல. ஆகையால நான் கங்கா தீர்த்தத்த அங்கருந்து இங்க கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த தீர்த்தத்தால உடல நீராட்டுறான். நெற்றியில திலகம் இடுறான். மாலை அணிவிக்கிறான். வணங்கி அக்னி சடங்கெல்லாம் நிறைவேத்துறான். நெறைய சாதுக்கள் கூட்டம் அங்க இருந்தது. மக்களும் இருந்தாங்க. காரியம் நல்லபடியா நடந்தது. அது முடியவும் சிறுவன் எங்க போனான்னு தெர்ல. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்த அத்தன பேருக்கும் சுய நினைவு வருது. நம்முடைய ஒரு சாதுவா இறந்து போனாரே! அவருக்கு பிள்ளையே கிடையாதே! அப்படிங்கிறத நெனச்சு பார்க்க இப்படி பகவான் வந்து மானசீகத்த கூட நிஜமாக்கி மகிழ்றார். ஜீவனின் எந்த சம்மதத்தையும் பகவான் ஏத்துக்கிறார். பாவனை தான் முக்கியம். நம்முடைய சித்தாந்தம் உலகத்த மற, கடவுள நினை அப்படிங்கிற ராமன் பரமாத்மா, தசரதன் பரமாத்மாவ பிள்ளையாக, மகனாக நினைக்கிறார். பாவனை பௌதிகம் தான். ஆனா வஸ்து ஆன்மீகம். இறைவன் இறைவன தான் அவரு மனசுல அப்படி நினைக்கிறார். கணந்தோறும் கடவுள நினைப்பவனுக்கு வாழ்க்கை, மரணம், இறுதி காலம் எல்லாமே தெரிந்திருது. பணத்துக்காக கொஞ்சம் முயற்சிக்கலாம். ஆனா பணமே கதின்னு கிடக்கக்கூடாது. காலமெல்லாம் பணம் பணம்னு சொல்லி இதே நினைச்சுக்கிட்டு இருந்தா, இறுதி காலத்திலயும் அதுதான் நெனப்புக்கு வரும். கட்டுக்கட்டா பணம் இருக்கணும். நான் அதுல சௌக்கியமா பக்கத்திலேயே படுத்து கிடக்கணும், தூங்கணும் இப்படின்னு நெனச்சா, இப்ப பார்க்கலாம் நெறைய ஏடிஎம்ல வாட்ச்மேன் அதத்தான் அப்போ கீதையில கண்ணனும் இத சொல்றார். "சதா தத் பாவ பாவிதக" சதா எத நினைக்கிறையோ, அதுதான் இறுதி காலத்திலயும் நெனப்புல வந்து நிற்கும் அப்படிங்கிறார். அதனால தான் அவரே சொல்றார். தஸ்மாத்னா ஆகையினால, சர்வேசு காலேசு எல்லா காலத்திலயும் மாம் அனுஸ்மர என்னையே நென அப்படிங்கிறார். பணம் பண்றது பாபம் கிடையாது. பகவான மறக்கிறது பாபம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆங்கில கல்வி வந்த பிறகு, பணம் தான் வாழ்வின் லட்சியம் அப்படிங்கிற நெனப்பு பால்யத்திலிருந்தே ஊட்டப்பட்டது. அது முதல் பாவம் நாட்ல பெருக ஆரம்பிச்சது. ஒரு பொருள வந்து முக்கியம்னு கருதிட்டா, அத எப்படி அடையணுங்கிற ஆசை வரும். எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற நெனப்பு, ஆசை வந்து அப்படி வளர்த்து, பாவத்தாலயாவது அடையணுங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருது. மனம் இருக்கிற இடத்துல தான் நாம இருப்போம். உடல் இருக்கும் இடத்துல நாம இருக்க மாட்டோம். தசரதனுக்கு உடலால தான் பிரிவு. உள்ளத்தால ராமன் பக்கத்துல இருக்கிறார். அரசிகள்லாம் அழுறாங்க. அவரது உடல் வந்து வசிஷ்டர் ஆணைப்படி எண்ணெய் நிரம்பிய ஒரு மரப்படகுல வைக்கப்படுது. சத்ருக்னனுக்கு தகவல் தரப்படுது. தூதன் வேகமா வந்து பரதனுடைய பாட்டனார் ஊருக்கு வந்து சேர்றார். அங்க பரதனுக்கும் தீய கனவுகள் வந்தபடி இருந்துட்டு தான் இருக்குது. பரத சத்ருக்னர்கள் அயோத்திக்கு வராங்க. அயோத்தியின் தெருக்கள், கடை வீதிகள் எல்லாம் மூடி கிடக்குது. மக்கள் கருப்பு ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. பரதன் வரவும் கைகேயி ஆனந்தம் ஓடி வந்து வரவேற்கிறான். பரதன் அவகிட்ட, "அப்பா எங்க? ஏன் ஊர் ஒரு மாதிரி இருக்கு? அப்பா சௌக்கியமா இருக்காங்களான்னு?" கேட்குறான். "உன்கிட்ட அத நான் எப்படி சொல்றது? இந்த சாம்ராஜ்யம் உன் கைய விட்டு போற மாதிரி இருந்துச்சு. அத நான் எப்படியோ தக்க வச்சு காப்பாத்திட்டேன். மந்திரை உனக்கு தெரியும்ல? அவளுடைய ஆலோசனைப்படி உன் அப்பா கிட்ட நான் 2 வரங்கள கேட்டு வாங்குனேன். அதன்படி இனி ராஜ்யம் உன்னுடையது. தந்தை வரம் தந்தார். ஆனா என்னன்னு தெரியல. வருத்தத்தால உயிர விட்டுட்டார்" அப்படின்னு சொல்றான். அப்ப பரதன் கேட்குறான், "அண்ணன் ராமன் எங்க? அவர் இப்ப எங்க போயிருக்கிறார்?" அப்படின்னு கேட்டான். கைகேயி சொல்றா, "நான் கேட்ட வரத்தின்படி ராமனுக்கு வனவாசம் தரப்பட்டிருக்கு." அப்ப பரதன் சொன்னான், "என் அண்ணன் ராமனுக்கு வனவாசம் தர உனக்கு வெட்கமா இல்லையா? தந்தையிட்ட இப்படி தீய வரத்த நீ கேட்கும்போது உன் நாக்கு அழுகி போகலையா? எத்தனை பெரிய விபரீதத்த பண்ணியிருக்கிற?" அப்படின்னு சொல்லி இதயம் இடிஞ்சு போய் வேதனையோட அப்படியே உட்கார்ந்துட்டான். அந்த நேரம் மந்தரை அங்க வாரா. அவ ரொம்ப அலங்காரத்தோட வந்தா. சத்ருக்கன் ஓங்கி ஒரு மிதி மிதிச்சான் அவள. பரத சத்ருக்கன் கௌசல்யா தேவிட்ட வாராங்க. விரகத்தால துக்கம் மேலிட அவ அமர்ந்து இருக்கிறா. அவ நொந்து போய் இருக்கா. அவள நிமிர்ந்து பார்க்க கூட இவங்களால முடியல. தல சுத்துது. பரதன் கௌசல்யா தேவிட்ட, "தாயே, இந்த விபரீதங்களுக்கு மூல காரணம் நான் தான். இப்போ ராமன் எங்க இருப்பாருன்னு தெரியுமா? உண்மையிலே கைகேயின் வரத்துல எனக்கு நூலளவு சம்மதம் இருந்தா கூட, என் தாய் தந்தைய வதைத்த பலன்
ஒரு தாய் தந்தைய வதைத்த பலன் எதுவோ, அது எனக்கு வரட்டும் அப்படின்னு கதர்றான். கௌசல்யா சொல்றா, "தைரியமா இரு பரதா. துயரத்த விடு. ராமன் சிரிச்ச முகமா தான் வனத்துக்கு போனான். உங்க அப்பா தான் தாங்க முடியாம இறந்து போயிட்டார். இது நான் தான் பாவி. என் பாவம் இந்த அனர்த்தங்களுக்கு காரணமா இருக்கு. என் உயிர் ஏன் இன்னும் எனக்கு மீதமா இருக்குன்னு தெரியல" அப்படிங்கிறா. மறுநாள் காத்தால சரையு நதிக்கரையில இறுதிச் சடங்குகள் நடக்குது. ராமன் காட்டுக்கு அனுப்பப்பட்டதுல ஒரு கால் பரதனுக்கு சம்மதம் இருந்தா, அவன் கையால எனக்கு இறுதிச் சடங்க செய்யாதீங்கன்னு சொல்லி தசரதன் சொல்லியிருந்தார். தசரதனுடைய மனைவிகள் உடன்கட்டை ஏற முயற்சிக்கிறாங்க. பரதன் அவங்கள தடுத்துட்டான். 15வது நாள் வந்தது. அன்னைக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடந்தது. வசிஷ்டர் முதல்ல பேசுறார். தசரதனுடைய குணங்கள வர்ணிக்கிறார். ராமனையும் வெகுவாக புகழ்ந்தார். பரதன் கிட்ட தந்தையின் ஆணையை ஏற்று ராமன் வனம் போயிருக்கிறான். தசரதன் சொர்க்கம் போயிட்டார். ஆகவே நாளைக்கு நாங்க உனக்கு ராஜ்ய அபிஷேகம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றார். ஹரே கிருஷ்ணா. மீதி நாளைக்கு பார்க்கலாம்.